Kavya is crying. Yesterday sunrise has now been lost. Oh no, what can I do? என்னடா விளையாடுறீங்க? காவியா சார் என்னாச்சு? ஏன்டா இப்படி பண்றீங்கடே? ஆர்சிபி நேற்று ஜெயிச்சிட்டீங்க, சூப்பர்ரா. ఈసాలా కప్ నమ్దే నమ్ముదు తెల్లదే అమ్ముడు దేవుడు ஆவுடு காவுடு நாவுடு சாவுடு. இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாமே ஆர்சிபி ஜெயிக்கணும். அப்போதான் சென்னை 2 மேட்ச் தோக்கணும். நெட் ஆர்சிபி எல்லாமே ஜெயிக்கிச்சு. சென்னை ஒரு 2 மேட்ச் தோத்தா தான் ஆர்சிபி உள்ளே வர முடியும். நெட் ரன் ரேட் படி பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் அவனுங்களுக்கு கொல்கட்டா கூட வரும் ரேஸு. எல்லா மேட்சுமே ஆர்சிபி ஜெயிக்கணும். 2 மேட்ச் குஜராத் கூட இருக்குது, 1 பஞ்சாப் கூட இருக்குது, 1 டெல்லி கூட இருக்குது, 1 வேறு யார் கூட தெரியல. டெல்லி கூட, பஞ்சாப் கூட, 2 குஜராத், 1 சென்னை கூட இருக்குது. எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும். அப்போ தான் ஆர்சிபி உள்ளே வர முடியும். இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் சரியான மேட்ச். சன்ரைசர்ஸ் 207 தான் அடிச்சுது ஆர்சிபி. தலைமை பேட்டிங் நேற்று அந்த அளவுக்கு இல்லை, அவுட் ஆகிட்டாப்புல 40 ரன் தான். ஆனால் அடித்தது பார்த்தா நம்ம தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் அடித்தாப்புல. அதுக்கப்புறம் வேறு யார், க்ரீனு கொஞ்சம் நல்லா ஆடினாப்புல. ரஜாத் பட்டிதர் வேறு லெவல். 20 பாலுக்கு 50 ரன் பொழந்து எடுத்துட்டான். 4 6. இந்த மார்க்கண்டே வரும் நல்லா ஆனா. டுப்ளசிஸ் கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து அடித்தான். ஸோ எல்லோரும் தொடுத்தாங்க. பட்டிதர் தான் உண்மையில நல்லா ஆடினது. ஆனால் தான் அந்த ஸ்கோர் வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் லாமராரும் தினேஷ் கார்த்திக்கும் கொஞ்சம் அடித்து, க்ரீனும் கொஞ்சம் பவுண்ட்ரி அடிச்சு எப்படியும் ஒரு 200 கொண்டு வந்துட்டாங்க. சன்ரைசர்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்டு, ஏன்டா என் ஹோம் கிரவுண்டில் 287 ரன் ஆச்சியாடா படுபாவி ராஸ்கல். 287 ரன்னு. 1 ரன்னா 100 ரன்னா 150 160. உன் ஹோம் கிரவுண்டில் நான் 200 தான் அடித்தேன். உன்னை டிஃபெண்ட் பண்ணி எப்படி ஜெயிச்ச பத்தியாடா விராட் கோலி. நேற்று தலைவன் ஹாப்பி ஃபேஸை பார்க்கணுங்க. இப்படி சிரிக்கிறார் எங்கள் தலைவன். நேற்று அந்த ஆரஞ்சு கேவை போட்டுட்டு இப்படி சிரிக்கிறார் என் தலைவன். நேற்று கொஞ்சம் எமோஷனலாக இருந்த விராட் கோலியோட சிரிப்பு. எத்தனை வாட்டர் அந்த ஒரு மனுஷன் தாண்டா ஆர்சிபிக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. நேற்று ஒரு நல்ல டீம் எஃபர்ட். கரண் சர்மா நல்ல விக்கெட் எடுத்தாப்புல நேற்று. எக்ஸ்பீரியன்ஸ் கரண் சர்மா நல்ல பவுலிங் போட்டாங்க. சிராஜ் எல்லாம் தலா ஒரு விக்கெட் எடுத்துட்டாப்புல. க்ரீன் ஒரு 2 விக்கெட் எடுத்தாப்புல. சன்ரைசர்ஸ் எல்லாருமே அவுட்டு. கிளாசன் அவுட்டு, சமாத் அவுட்டு, ஏடன் மாகரம் அவுட்டு, அபிஷேக் சர்மா அவுட்டு, டிராவிஸ் ஹெட் எவனுமே அடிக்கல. 35 ரன் புட்டுக்குனீங்களா மேடம்? எப்படி நாசின்னு கேவலம் ஒரு ஆர்சிபி கிட்ட புட்டுக்குனீங்க. ஐயோ. சரி 5-3 10 பாயிண்ட்ல இருக்கீங்க. அடுத்த தலைமை இப்போ தான் 4 பாயிண்ட் வந்துருக்கிறாப்புல லாஸ்ட் பிளேஸில். நாளைக்கு டெல்லி மும்பை இருக்குது, அது வேறு பார்க்கணும். இன்னி நைட்டு கொல்கட்டா பஞ்சாப் வேறு சீரியஸாக போயிட்டு இருக்குது. பஞ்சாப் அடிக்காது, கொல்கட்டா தான் வின்னு. 12 பாயிண்ட் போயிடுவானுங்க. நீ நாளைக்கு நைட்டு அந்த அளவுக்கு மேட்ச் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் சரியான மேட்ச் இருக்குது. 2 மேட்ச். ஞாயிற்றுக்கிழமை ஜிடிக்கும் ஆர்சிபிக்கும் மத்தியானம் 3 மணி. நைட்டு சிஎஸ்கேஎஸ்ஆர் சேப்பாக்கத்தில் இங்கே. ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இருக்குது இங்கே சரியான வேட்டை மேட்ச். சன்ரைசர்ஸ் அடிப்பானுங்களா இங்கே, இல்லை காவும் வாங்கிடுவானுங்களா தெரில, பார்ப்போம். நாளைக்கு ரத்தனம் படம் போகணும், போயிட்டு வந்துட்டு போடுறேன். சரி ஆர்சிபி இப்படியே ஜெயிக்கணும். சென்னை 2 மேட்ச் தோக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஹோப்பு. சரி பார்ப்போம் வரக்கூடிய மேட்சுகளை. பாய்.